நீங்க ஒரு த்ரில்லர் மூவி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். படத்தோட பேரு ஸ்டோலன். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு அதோட குழந்தையோட தூங்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஒரு லேடி வந்து அந்த குழந்தையை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. அந்த கிட்னாப் பண்ணிட்டு போற லேடி போற அவசரத்துல ஹீரோவை இடிச்சிடுறாங்க. இடிச்ச வேகத்துக்கு அந்த குழந்தையோட கேப் வந்து கீழே விழுந்துருது. அந்த கேப்பை எடுத்து ஹீரோ கையில வச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த பொண்ணு எழுந்து குழந்தையை காணும்னு சொல்லிட்டு கத்தி தேடிட்டு இருக்கு. ஹீரோ வந்து அந்த கையில கேப் வச்சிருக்கவும் ஹீரோ தான் குழந்தையை கடத்தினான்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டுடுது. அந்த டைம்ல ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோவோட அண்ணா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த டைம்ல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. போலீஸும் அந்த டைமுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல தெரிஞ்சிடுது. ஆனா அந்த பொண்ணு மேல ஹீரோ இறக்கப்பட்டு நானும் குழந்தையை தேட வரேன்னு சொல்லிட்டு போலீஸ் கூட போவாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நல்லா ஆணுச்சு, ஒரு சின்ன வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்னால அவங்க லைஃப் எல்லாம் எப்படி மாறுனுச்சு அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்ன்றது சின்ன விஷயம் தான். ஆனா அந்த சின்ன விஷயம்ன்றது உங்களோட லைஃப் எப்படி எல்லாம் மாத்திடுச்சு அப்படின்றத படத்துல காமிக்கும் போது நம்மளுக்கே தோணும் இதே மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்தை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் நம்மளே பார்த்துருப்போம். அது வந்து உண்மையா இல்லையா, அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாம இந்த போட்டோ 15 பேருக்கு ஷேர் பண்ணா 15 நாள் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்பி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டும் இருப்பாங்க. இந்த போட்டோ பார்த்த உடனே 10 பேருக்கு ஷேர் பண்ணா அடுத்த 10 நாள் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அதை நம்பி நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து ரெகுலரா நடக்கிறது தான். ஆனால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ன்றது உண்மையா பொய்யான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அதை வந்து எந்த அளவுக்கு அவங்க நம்புவாங்க அப்படின்றது இந்த படத்துல அவங்க காமிச்சிருக்காங்க. உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சிக்க முடியாத இருக்க மக்கள்லாம் இருக்காங்களா, அவங்களால என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்றது இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அது அந்த மக்களோட அறியாமையை தான் காமிக்குது. இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அந்த குழந்தையை தேடுறதுக்காக இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் எடுத்து கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா பரபரப்பா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இந்த படமும் நம்ம கூட ஈஸியா கனெக்ட் ஆகுது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கே தோணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து தான் கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வச்சிருவாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா பரபரப்பா கொண்டு போயிட்டு முடிப்பாங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு, ஹிந்தியில தான் இருக்கு, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. இங்கிலீஷ் சப்டைட்டில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இல்ல தமிழ் டப்பிங்ல வந்தோன்னு தான் பாப்பீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல தமிழ் டப்பிங் கண்டிப்பா வரும், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நான் வேற எந்த படத்தையாவது ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எந்த படம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் ரிவ்யூ கண்டிப்பா போடுறேன்.